இந்த வீடியோ உங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் ஆகவோ ரெக்கமெண்டேஷனாவோ எடுத்துக்க வேண்டாம். உங்களுடைய ஓன் ரிசர்ச் மூலமா மட்டுமே நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸை எடுக்கணும். சரிங்களா? மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பைசா மாஸ்டர் தமிழ்ல நம்ம பார்க்க போற முக்கியமான டாபிக் கர்நாடகா பேங்க். ஆக்சுவலா கர்நாடகா பேங்க் வந்து நான் அனலைஸ் பண்ணணும்னு நான் நினைக்கவே இல்லை. பட் ஸ்டில் ஒரு சில கமெண்ட் எல்லாம் வரும்போது நம்ம பார்க்குறோம் இல்லையா, அப்போ நம்ம அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறோம். அதனால அந்த பதிலை நான் சொல்றேன். சரிங்களா? இப்போ என்ன கமெண்ட் அதில் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகா பேங்கை நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி நெகட்டிவாக சொன்னதாகவும், ஆனால் அந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 200 ரூபாயிலிருந்து இப்போ 250 ரூபா வரைக்கும் போயிட்டதாகவும், அப்போ என்னுடைய அனாலிசிஸை நம்பாதீங்க, பி கேர்ஃபுல் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனால் ஒரு அனலிஸ்டோட வேலை என்னங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அனலிஸ்ட்னா என்ன, அனாலிசிஸ் ப்ராசஸ்னா என்ன, அதுன்னு தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா பிகினர்ஸ் நம்ம இருக்கோம், நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்காமல் நிறைய பேருக்கு பின்னா எதுக்கு இருக்குதுன்னே தெரியாது. ஆனால் நம்மளாம் என்ன பண்ணுவோம், ஸ்டாக் வாங்குவோம் இல்லையா? ஸோ லாஜிக் ஆஃப் த பி தெரியாமலேயே நம்ம ஸ்டாக் வாங்குறது உண்மைங்கிற மாதிரி அனாலிசிஸோடைய கான்செப்ட் தெரியாமலே நம்ம எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம், அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். ஒரு அனலிஸ்ட் வந்து ஒரு ஸ்டாக்கை வேண்டாம் அப்படின்னு சொல்றாருன்னா அந்த ஸ்டாக் வந்து நாசமாகி மோசமாகி திவால் ஆகிடும்னு அர்த்தம் கிடையாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கீங்க. உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் நிறைய ஸ்டாக்ஸ் இருக்கும், ஒரு 30-40 ஸ்டாக்ஸ் இருக்கும். அப்போ அந்த 30-40 ஸ்டாக்ஸில் 1 or 2 கம்பெனியில் ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஸ்டாக்கோடைய போர்ட்ஃபோலியோடைய வேல்யூ குறையிறதுலையோ லாஸ் ஆகுறதுலையோ ப்ராபபிலிட்டி தான் இருக்குது. யாரும் ஜோசியெல்லாம் இங்கே பார்க்க முடியாது. அப்போ நம்ம அனாலிசிஸ்டோட வேலை என்னென்னா, எவ்வளோக்கு எவ்வளோ சில ஸ்டாக்ஸை வந்து அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணணுமோ அவ்வளோ அவாய்ட் பண்ணிக்கிட்டு நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவை ரிஸ்க் ஃப்ரீயாக மெயின்டைன் பண்ண கற்றுக்கிறது. அடுத்தது க்ரோத். எந்தெந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் எந்த ரேஷியோவில் க்ரோ ஆகும், எந்தெந்த செக்டார் அண்ட் இண்டஸ்ட்ரி பேஸ் பண்ணி நமக்கு க்ரோ ஆகும். ஆனால் அது நமக்கு தேவையான அளவு க்ரோத்தாக இருக்கணும். அப்படி பார்க்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், குறைஞ்சது 4 வருஷம் இல்லை 5 வருஷத்தில் ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் என்ன ஆகணும், டபுள் ஆகணும். ஜஸ்ட் லைக் தட். எப்படி டபுள் ஆகும்? எஸ், அதோட புக் சைஸோ அல்லது அது ஏர்னிங் பர் ஷேரோ டபுள் ஆகுங்கிற கான்ஃபிடென்ஸை கொடுக்கும்னா அந்த ஷேர் ப்ரைஸும் கண்டிப்பாக என்ன ஆகும், டபுள் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது இல்லையா? இதுதான் லாஜிக். அப்போ டபுள் ஆகாது அப்படின்னும் போது நம்ம என்ன யோசிப்போம், நீங்கள் அஸ் அன் அனலிஸ்ட் எஸ்கேப் ஆகிக்குங்கன்னு சொல்லுவோம். இது மாதிரியான சொல்கிறது தப்பு கிடையாது. அப்போ நான் எஸ்கேப் ஆகிடுங்கன்னு விப்ரோ சொல்லியிருக்கேன், எஸ்கேப் ஆகிடுங்கன்னு இண்டஸ்இண்ட் பேங்க் சொல்லியிருக்கேன், கர்நாடகா பேங்க் சொல்லியிருக்கேன்னா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சயின்ஸ் என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு இருக்கேன். இந்த கம்பெனியுடைய ஃபினான்ஷியல் டீட்டெயில்ஸில் பேசிக்ஸ் பார்த்துக்கோங்க. இதில் புக் சைஸ் கிட்டத்தட்ட 320 ரூபா, 320 ரூபா புக் சைஸ் இருக்குது. ஆனால் ஷேர் ப்ரைஸ் எவ்வளோ, 241 ரூபா. ஞாபகம் மட்டும் வச்சுக்கோங்க. புக் சைஸை விட ஷேர் ப்ரைஸ் கம்மியாக இருக்குது. அப்படின்னா என்ன, இது வந்து வேல்யூபலான ஒரு ஸ்டாக்கு. ஃபியூச்சரில் ப்ரைஸ் பை புக்கு 2.5 டைம்ஸ் வந்துருச்சுன்னா எங்கேயோ போயிடும். அதானே நம்ம யோசிக்கிறோம். கண்டிப்பாக போகும். ப்ரொவைடட் சில விஷயங்கள் இதில் மாறி இருக்கணும். ஏன்னா இந்த கம்பெனி இன்னைக்கு 100 வருஷம் தாண்டி 101வது வருஷத்தில் அடி எடுத்து வைக்கிறாங்க. ஏன்னா 1924 ஆரம்பிக்கப்பட்ட இந்த நிறுவனம் இன்னைக்கு வரைக்குமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கிறதாகவும் நிறைய பேர் நம்புறாங்க. இருக்குது, காலத்துக்கு கால மாற்றங்கள் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி கன்சிஸ்டண்டான க்ரோத்தும் கண்டினியூட்டியும் கொடுக்குறாங்க அப்படின்போது ஒரு கம்பெனி 100 வருஷம் தாண்டுதுன்னும் போது இட்ஸ் வெரி ஓல்டு ஸ்ட்ராட்டஜி, வெரி ஓல்டு ட்ரெடிஷ்னல் பேங்க்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஆனால் இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, இன்னைக்கு மாடர்னைஸ்டு வேர்ல்டுக்கு நம்ம இது மாறி இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஆல் டைம் சார்ட் வைக்கிறேன். இந்த ஆல் டைம் சார்ட்டில் கவனிச்சிங்கன்னா இதே ஷேர் ப்ரைஸு, இப்போ நீங்கள் பார்க்குற அதே ஷேர் ப்ரைஸு ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு முன்னாடி 2008 அந்த ரெசெஷன் பீரியடுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 175 ரூபா இருந்திருக்கு ஷேர் ப்ரைஸ். எவ்வளோ? 175 ரூபா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் காலத்துக்கு காலம் அது கீழே விழுந்து, ஓகே எல்லா கம்பெனி ஸ்டாக்கும் கீழே விழுந்தது உண்மை, இல்லைன்னு நான் சொல்லலை. விழுந்து எழுந்திரிச்சு அதோட வேலையை பார்த்துட்டு இருக்கு. 2023-24 இதே கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கு, 280 ரூபாய் இருந்துச்சு. 280 ரூபாய் இருந்த இந்த ஸ்டாக் ப்ரைஸு உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். அடுத்தது நீங்கள் கவனிக்க வேண்டியது, 2008க்கு அப்புறம் 2008-9களுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 2022 வரைக்கும் இந்த கம்பெனியில் ஷேர் ப்ரைஸ் என்ன ஆயிருக்கு, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். அப்போ அந்த மாதிரி நேரங்களில் நம்ம பணத்தை உள்ளே போட்டு இது எத்தனை வருஷம், 1 வருஷம் 2 வருஷம், 2008லேருந்து 2018 தாண்டி 2022 வரைக்கும்னா கிட்டத்தட்ட 14 ஆண்டுகள் வனவாசம் போன கதையா உங்களுடைய பணம் என்னவா இருக்கும், லாக் ஆகிருக்கும் இல்லையா? இது ஒரு சிக்னல். உங்களுக்கு இந்த ஸ்டாக்கை ஹோல்டு பண்ணுறவங்க எடுத்துக்கிற ரிஸ்க் என்னங்கிற சிக்னலை நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். நான் இந்த கம்பெனியை பற்றி நெகட்டிவாக பேசுனதா சொன்னாங்க. ஆக்சுவலாக நான் இவ்வளோ டீட்டெயிலாக நெகட்டிவாக இந்த கம்பெனியை பற்றி பேசவே இல்லை. நீங்கள் திரும்ப கூட நான் கார்டு வைக்கிறேன், அந்த வீடியோ போய் பாருங்கள். நான் அதில் சொன்னது என்னென்னா, இந்த கம்பெனியோடைய க்ரோத்து குறைச்சி காட்டிட்டாங்களோ, 1300 கோடி 1200 கோடி ரூபாவும் ஃபர்தராக சில பிரச்சனைகளே அக்கௌண்ட்ஸில் மெயின்டைன் பண்ணி காட்டும்போது என்ன ஆகுனா, ஒரு கெட்ட பேர் ஏதோ ஒரு சம்திங் வந்து மேனேஜ்மெண்ட்டில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் இந்த மாதிரியான மேனேஜ்மெண்ட்டில் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? அப்போ ஏன் ஒரு 280 ரூபா இருந்த ஷேர் ப்ரைஸ் 180 ரூபா 170 ரூபா எதுக்கு வந்தது அப்படிங்கிறத நான் பேசினேன்.
அப்போ நீங்கள் அந்த ஆதித்ய குமார் அல்வசியா அப்படிங்கிறவர் அந்த இடத்துல ஒருவேளை அவருக்காக இது ஃபேவர் யாராவது பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு நான் யோசிச்சேன். ஏன் அப்படின்னா ஒன் மோர் ரீசன், இந்த கம்பெனியுடைய மார்க்கெட் கேப் பாருங்க, வெறும் 9,000 கோடி. 9,000 கோடினா சின்ன கம்பெனி, அது வரைக்கும் புரியுது இல்லையா, ஒரு சின்ன பேங்க். அப்போ இந்த சின்ன பேங்க்கு ஜீரோ ப்ரொமோட்டர் இருக்கும்போது ஒரு சில பாசிட்டிவிட்டியும் இருக்கு. ஏன்னா அவங்க மோனோபொலி பண்ண மாட்டாங்க, அவங்க இஷ்டத்துக்கு தான் பண்ண மாட்டாங்க, எல்லாம் ரைட். மேனேஜ்மெண்ட் நடத்தும் போது பெட்டராக நடக்கும். ஆனால் சின்ன நிறுவனங்களுக்கு ஓனர்ஷிப் இல்லாததே ஒரு வகையில், ப்ரொமோட்டர் இல்லாததே ஒரு வகையில் நெகட்டிவாக கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஏன்னா அங்கே வேலை செய்கிறவங்க சம்பளத்துக்கு வேலை செய்கிறவங்க, அவங்கள நம்ம மேனிப்புலேட் பண்ண முடியுமானா வை நாட் இல்லையா? அப்போ 280 ரூபா இருந்த ஸ்டாக் ப்ரைஸை உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரே வருஷத்துக்குள்ள, கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்குள்ள அதை எங்கே கொண்டு வராங்க? 170 ரூபாய்க்கு கொண்டு வராங்க. பெரிய பிளாக் டீல் நடக்குது. பெரிய பிளாக் டீல் நடந்ததுக்கப்புறம் அது நார்மலைஸ் ஆகுது, 240 ருபீஸ் வரைக்கும் வருது. அப்போ இந்த பிளாக் டீலுக்கு யாரெல்லாம் உதவி செஞ்சிருப்பாங்கிறத தான் நம்ம சொன்னமே தவிர இந்த கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸை பற்றி இதுக்கு முன்னாடி நான் பேசலை. ஆனால் இன்னைக்கு நான் பேசுவேன். இன்னைக்கு நான் பேசி ஆகணும் இல்லையா? இன்னைக்கு நான் பேசலாம் அப்புறம் எப்படி? இப்போ இந்த கம்பெனியுடைய ROI எதுக்கு கீழே இருக்கக்கூடாது? ஆக்சுவலாக நான் இதை நம்பலை, உங்களில் பல பேர் இதை நம்புறீங்கல்ல. ROI என்ன இருக்கு? 9.55. 9.55 இருக்கக்கூடிய ROI ஸ்டாக்கை நீங்கள் கன்சிடர் பண்ணுவீங்களா? நவ் டெல் மீ. இதுதான் உங்களோட அனாலிசிஸா? அப்போ நான் இந்த ROI மட்டும் பார்க்க மாட்டேன். நான் வேற சில விஷயங்களை வச்சு இந்த ROI 9ஆவே இருந்தால் கூட இந்த ஸ்டாக் நான் வாங்குவேன். ஆனால் அதுக்கு காரணம் வேறையா இருக்கும். அதெல்லாம் நான் சொல்கிறேன். இந்த கம்பெனியோடைய நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா 6,000 சில்லற கோடியிலிருந்து 12,000 கோடியாக மாறி இருக்கு. வாவ், 2 டைம்ஸ் அப்படின்லாம் நினைக்காதீங்க. இந்த கம்பெனியில் பல சேஞ்சஸ் நடந்திருக்கு. அதாவது கேபிட்டலில் ரைஸ் பண்ணியிருக்காங்க, பல விஷயங்களில் ரைட் இஷ்யூஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த கம்பெனியோட நெட்வொர்க் இன்க்ரீஸ் ஆச்சே தவிர இந்த கம்பெனியோட ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் ஆகவில்லை. என்னடா இது, 6,000 கோடியிலேருந்து 12,000 கோடி போயிருக்கு, ஆனால் 2 டைம்ஸ் ஆகலன்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? உள்ளே வாங்க நான் காட்டு. இப்போ இந்த கம்பெனியோடைய நெட் ப்ராஃபிட் பார்த்துக்குங்க, 400 சில்லற கோடியிலேருந்து கிட்டத்தட்ட 1,600 கோடி 2025 வந்துருச்சுன்னு சொல்கிறேன். ஆனால் உண்மை என்னென்னா, கொரோனானால இவங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் அதிகமானதுனால அன்னைக்கு அவங்களுடைய அந்த நெட் ப்ராஃபிட்டை குறைச்சி காட்டினது தான் இங்கே பிரச்சனை. ஃபார் எக்ஸாம்பிள், அதோட சேல்ஸை வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா மாட்டிப்பாங்க பாருங்கள். சேல்ஸும் அதே மாதிரி டபுளாக இருக்கணும்லன்னா, இப்போ சேல்ஸை பாருங்கள், 7,700 கோடி இருந்த சேல்ஸு இன்னைக்கு 5 வருஷத்தில் வெறும் 10,000 கோடியாக தான் வந்திருக்கு. பல நிறுவனங்கள் நீங்கள் செக் பண்ணி பாருங்க, 2 டைம்ஸ் 2.5 டைம்ஸ் இருப்பாங்க. அப்போ சேல்ஸ் ப்ரெஷர் இருக்கா இல்லையா? எக்ஸ்பென்ஸ் மார்ஜின், அதாவது அந்த நெட் ப்ராஃபிட் மார்ஜின் இங்கே இருக்கா இல்லையா? ஏன் ஒரு ஸ்டாக்கை வேணான்னு ஒரு அனலிஸ்ட் சொல்லுவாருன்னா அது வளராதுங்கிறது இல்லை. அதில் உங்களுக்கு ஹை வாலட்டிலிட்டி இருக்கலாம், உங்களுடைய போர்ட்ஃபோலியோ ஸ்டெபிலிட்டி மெயின்டைன் பண்ணாமல் போகலாம். அந்த மாதிரி காரணங்களுக்காக ஒருத்தர் சொல்லுவார். ஏன் நீங்களே எடுத்துக்க, 40 ஸ்டாக் வச்சுருக்கீங்களா, 50 ஸ்டாக் வச்சுருக்கீங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் இப்படி எடுத்துக்கலாமே, இந்த 50 கம்பெனி தவிர உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற நீங்கள் அனலைஸ் பண்ணி இந்த 50 கம்பெனி தவிர மற்ற கம்பெனி எல்லாம் திவாலாக போகுதுன்னு அர்த்தமா? இல்லை நாசமாக போகுதுன்னு அர்த்தமா? கிடையாது. wherever you have a confidence, அந்த மாதிரியான நிறுவனங்களை வாங்கி வைக்கிறது தான் செல்ஃப் அனாலிசிஸ் ப்ராசஸ். ஸோ அனலைஸை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 7,700 கோடியில் இருந்த சேல்ஸு குறைஞ்சது 15,000 கோடிக்கு மேலே தாண்டி இருக்கணும். அதாவது 16,000 கோடி சேல்ஸ் வந்திருக்க வேண்டிய இடத்துல ஒன்லி 10,000 crores வந்திருக்குன்னா 60% எக்ஸ்பெக்டட் சேல்ஸ் டிப்பு. இந்த கம்பெனியோடைய ஒன் ஆஃப் த லைபிலிட்டியை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே, இந்த கம்பெனியோடைய அசெட் ஒரு 1.25 கோடி இருக்கும், லைபிலிட்டி ஒரு 1.25 கோடி இருக்கும். பட் மார்க்கெட் கேப் 10,000 கோடி இந்த ரேஞ்சில் இருக்குது இல்லையா? இவங்களுடைய கண்டிஜென்ஸ் லைபிலிட்டின்னு ஒன்று இருக்குது. உங்களுக்குலாம் தெரியுமா தெரியாதா? கண்டிஜென்ஸ் லைபிலிட்டின்னா என்ன தெரியுமா? ஒன்றும் பெரிய மேட்டரில், இது அவ்வளோ கவனிக்கணுமானா நாட் நெசசரி, பட் ஸ்டில் இதை கவனிக்கணுமானா எஸ் யூ ஹேவ் டு. ஓகே, என்னன்னா தெரிஞ்சுக்குங்க குறைஞ்சபட்சம். கண்டிஜென்ஸ் லைபிலிட்டி அப்படிங்கிறது, நான் எல்சி கொடுத்துருப்பேன் ஒரு கம்பெனி, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கம்பெனிக்கு நான் எல்சி கொடுப்பேன். அப்போ அந்த கம்பெனி எப்போ வேணும்னாலும் ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணாங்கன்னா அதுக்கு நான் லைபிள் ஆகிடுவேன். அந்த கம்பெனி ப்ராப்பராக அந்த பணத்தை எனக்கு கட்டலைனாலோ, அந்த ப்ராப்பர்ட்டி என்னால் லிக்விடேட் பண்ண முடியலைனாலும் நான் வெளிநாட்டுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நான் கொடுத்து தான் ஆகணும், பிகாஸ் நான் கேரண்டி கொடுத்துட்டேன். இது ஒன்று புரியுதா? இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் லைபிலிட்டி, கண்டிஜென்ஸ் லைபிலிட்டியில் வரும். அதுக்கப்புறம் நான் ஒரு லோன் இஷ்யூ பண்ணியிருக்கேன், பட் அந்த கிளைண்ட் அந்த லோனை எடுக்கல, ஏதோ ஒரு காரணத்தானே எனக்கு சண்டை போட்டுட்டு இருக்காரு. அந்த பணம் எங்கே இருக்குது? அக்கௌண்ட்டில் தான் இருக்குது. சண்டை போடுறாரோ, அவர் இப்போ வேணான்னு நினைக்கிறாரோ, ஏதோ ஒரு காரணம். அப்போ அந்த பணமும் என்னைக்கா இருந்தாலும் அந்த கிளைண்ட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கா? அப்போ கேஷ் ஃப்ளோ என்ன ஆகும்? அஃபெக்ட் ஆகும். சரி, ஓகே, இதுவும் ஒரு லைபிலிட்டி. இந்த கம்பெனியோடைய கேஸ் ஏதாவது நடந்திருக்கு, அப்போ அந்த கேஸில் ஏதோ ஒரு இழப்பீடு கொடுக்கணும். இன்னும் முடியல, அப்பீலில் இருக்கலாம். அது திடீர்னு நாளைக்கு இவங்களுக்கு ஃபேவராக வந்தால் சந்தோஷம், அன்ஃபேவராக வந்துட்டா அது இருக்குது. அப்போ டேக்ஸ் டிஸ்பியூட்ஸும் எல்லா கம்பெனிக்கும் இருக்கும்பா. இதுதான் அதுதான்லாம் நான் சொல்ல, எல்லா கம்பெனிக்கும் இருக்கும். அப்படி பார்க்கும்போது எல்லா கம்பெனியுமே இந்த மாதிரி கண்டிஜென்ட் லைபிலிட்டி வச்சிருப்பாங்க. எல்லா பேங்குக்கும் கண்டிஜென்ட் லைபிலிட்டி இஸ் அப்ளிகபிள். நாட் ஒன்லி பேங்க்ஸ், இப்போ பெரிய பெரிய கம்பெனிகளுக்கு கூட உண்டு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த கம்பெனியோடைய மார்க்கெட் கேப்பு வேறு எவ்வளோ சொன்னோம்? 9,000 சில்லற 10,000 கோடி வச்சுக்கோங்க.
ஆனால் கண்டிஜென்சி லைபிலிட்டி 13,000 கோடி. எங்கேருந்து கம்பேர் பண்ணணும்னா இவங்களோட நெட் அசெட்லேருந்து, அதாவது டோட்டலாக இவங்க பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா 1,4 கோடி 1,4 லட்சம் கோடி இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அசெட்ஸ் வச்சிருக்காங்க. அதில் கம்பேர் பண்ணும்போது இது கிட்டத்தட்ட 10%. 10%ங்கிறது இந்த கம்பெனிக்கு ஹியூஜ் மணி. உண்மையிலே சொல்கிறேன், இந்த லைபிலிட்டி ஹியூஜ். இதை நீங்கள் பார்த்தே இருக்க மாட்டீங்க. நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுவீங்க, டெப்ட் ஃப்ரீன்னு மட்டும் பார்ப்பீங்க. இந்த ரிஸ்க்கை நீங்கள் பார்க்கணும். இதுலேயுமே பேங்க்குக்கு சில நேரங்களில் எக்ஸ்பென்ஸ் வரும், சில பிரச்சனைகள் வரும், கோர்ட்டு கேஸ் நடக்கும், இதெல்லாம் நடந்து சில எக்ஸ்பென்ஸ் வரும். ஆனால் அந்தந்த கம்பெனியோட சைஸுக்கு ஏற்ற விரலுக்கு விற்கும்னு சொல்லுவாங்க. அந்தந்த கம்பெனியோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி அது மாறிக்கும். ப்ரைவேட் கம்பெனிங்கெல்லாம் நல்ல க்ரோத் கொடுக்குறாங்க, ஆனால் 15% 16% ROI வச்சுருக்காங்க. அங்கே ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அவங்க அந்த லாபத்தில் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இந்த கம்பெனியோடைய ROI எவ்வளோ, 9.55. இந்த கம்பெனிலாம் மாட்டினான்னு வச்சுங்க செதறிடுவாங்க. சீரியஸாக சொல்கிறேன், மாட்டினா செதறிடுவாங்க. அதுவும் இதில் எவ்வளோ ஒரிஜினல் உண்மைத்தன்மையான எல்சி கொடுத்துருப்பாங்க, எவ்வளோ கேரண்டி, பேங்க் கேரண்டி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு உண்மையிலேயே உங்கள்கிட்ட எக்ஸாம்பிள் சிம்பிள் சார். இந்த ஊரில் நான் நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். ஒரு கிளைண்ட்டோடைய ஒர்த்து வெறும் 3 கோடி தான். ஆனால் அந்த கம்பெனிக்கு அங்கே 5 கோடி ரூபாய் பேங்க் கேரண்டி இஷ்யூ பண்ணுறாங்க. அதை வச்சு தான் அந்த கம்பெனி கவர்மெண்ட் டெண்டர்ஸ்லாம் எடுக்கிறாங்கன்னு வச்சுப்போமே. நாளைக்கு ஏதாவது தப்பாகி அந்த கம்பெனி மேலே ஃபைன் போட்டு இந்த பேங்க் அதை கட்ட வேண்டிய சூழ்நிலை ஆச்சுன்னா இந்த பேங்க் ஆட்டோமேட்டிக்காக ப்ராப்பர்ட்டி லிக்விடேட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். அப்படி ப்ராப்பர்ட்டி லிக்விடேட் பண்ணுவோம், 3 கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டி 2 கோடி ரூபாய் கூட சேல்ஸ் ஆகாது. சீரியஸ்லி ஸ்பீக்கிங், லிட்டிகேஷன் வந்துருச்சுன்னா, இருக்கிறதுல ஒஸ்ட் டு ஒஸ்ட் கேஸ் போச்சுன்னா, அப்போ இவங்களுக்கு இந்த மாதிரியான ரிஸ்க் எல்லாம் இருக்கான்னா, எஸ் இருக்கு. என்னடா இது புதுசாக இருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம்ல. இதுதான் ஒரு அனலிஸ்டோடைய ரோல். நான் உங்களுக்கெல்லாம் இவ்வளோ நல்லா காட்டினதெல்லாம் சும்மா மேலோட்டமாக சில விஷயங்கள் சொல்லுவேன். ஆனால் அதுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயம் இருக்குமானா, எஸ் இருக்கும். அதனால தானேங்க அனலிஸ்ட்டுங்கிற பேரே கொடுக்குறீங்க. சரி, ஒரு கம்பேரிசன் பார்க்கலாமா, வேற ஒரு கம்பெனியோட கம்பேர் பண்ணி பார்க்கலாமா, சவுத் இந்தியன் பேங்கோடவோ அல்லது கரூர் வைஸ்யா பேங்க். ஏன்னா உங்க கேள்வியே அதுதான். இவங்களும் கூட ஃபியூச்சர்ல மல்டிபேக்கராக ஆகலாம் கரூர் வைஸ்யா மாதிரி. ஆனால் ப்ரொவைடட் சில குவாலிட்டி இருக்கணும். அந்த குவாலிட்டி கம்பேரிசன் நான் உங்களுக்கு சொல்றேன். இவங்களோட மார்க்கெட் கேப் 10,000 கோடி சொன்னா, கரூர் வைஸ்யா பேங்கோடைய மார்க்கெட் கேப் எவ்வளவு தெரியுமா, 27,000. கிட்டத்தட்ட 9,000 சில்லறையிலேருந்து இது 3 மடங்கு இருக்கு. கரூர் வைஸ்யா பேங்க்லயும் அப்போ நீங்க கண்டிஜென்ட் லைபிலிட்டி இருக்கும்ல அப்படின்னு கேட்டேன். எஸ் இருக்கு. யார் இல்லைன்னு சொன்னது? எவ்வளோ இருக்கு? 16,400 கோடி இருக்கு. அப்போ 3 மடங்கு மார்க்கெட் கேப் அதிகமாக இருக்கிற ஒரு நிறுவனம், அவனுடைய நிறுவனத்தில் 16,000 கோடி தான் இருக்கு. 3ல் 1 பங்கு இருக்கிற இந்த கம்பெனிக்கு 13,400 கோடி இருக்கு. நான் விளையாட்டா சொல்லலை, இது அவங்களோட ரெக்கார்டில் இருக்கிறத தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஆனால் இன்னொரு ரீசன் சொல்கிறேன். இவங்க 7,700 கோடியிலேருந்து இவங்களோட சேல்ஸ் க்ரோத் என்ன 10,000 கோடியாக வளர்ந்துருக்காங்க. ஆனால் அதே கரூர் வைஸ்யா பேங்க்கு எங்கேருந்து எங்கே வளர்ந்துருக்காங்க, 6,300 கோடியிலேருந்து கிட்டத்தட்ட 11,500 கோடி சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. விச் இஸ் 2 times, அரௌண்ட் 2 times. இவன் எவ்வளோ வளர்ந்துருக்கான், 7,000லேருந்து 10,000. ஒன்லி 50% growth. இன்னும் நான் புக்கெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன், அதெல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டுறேன். அப்போ இந்த கம்பெனிக்கு இந்த ரிஸ்க் இருக்கா இல்லையா? ஏன் புக்கு 320 ரூபா இருக்கும்போது ஷேர் பிரைஸ் 250 ரூபாய்க்கு கீழே போகுதுங்கிறதுக்கு நீங்களாம் யோசிச்ச காரணங்கள் இருக்குல்ல. தீஸ் ஆர் ஆல் த ரீசன். ஏதாவது நடந்துச்சுன்னா நம்மளுடைய growth பாதிக்கப்படும். மற்ற கம்பெனிகள்லாம் 2 times வளர இடத்துல இவங்க 1.5 times வளருவாங்களோ அப்படிங்கிற பயம் தான் இந்த கம்பெனியில் நம்ம இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஸ்டே அவேன்னு சொல்கிறோம். வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், நாங்களாம் வேணான்னு சொல்கிறோம். அவங்க கையை பிடிச்சி நான் வேணாம் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க நான் சொல்கிறேன். ஐம் கிவிங் யூ ஐடியா. இந்த கம்பெனியோடைய ப்ரமோட்டர் 0 அப்படிங்கிறது உங்களுக்குலாம் ப்ளஸ்ஸு. நான் என்ன சொன்னேன், சின்ன கம்பெனிகளில் ப்ரமோட்டர் இல்லைன்னா அதெல்லாம் ஒரு ஆபத்து. ஏன்னா யார் வேணும்னாலும் உள்ள அந்த கம்பெனியோட அக்கௌண்ட்ஸையும் அந்த கம்பெனியோடைய ஷேர் ப்ரைஸையும் மேனிப்புலேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நாளைக்கு இதெல்லாமே கூட ஒரு ஸ்கேம் பண்ணுறதுக்கு, பம்ப் அண்ட் டம்ப் பண்ணுறதுக்கு, அதாவது பம்ப் அண்ட் டம்ப்னா ஒரு ஸ்கேமர் தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, ஒயிட் காலர் பீப்புள் கூட பண்ணலாம். கரெக்டுங்களா? அதுதான் நடந்திருக்குமோன்னு அந்த பழைய வீடியோவில் நான் அந்த சந்தேகத்தை எழுப்பினேன். அடுத்து நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா 7.74% டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். ஆனால் இந்த 7.74 போன வருஷம் 8.47. ஏன் 8.5% இருந்த ஸ்டாக்கை 7.5% குறைச்சாங்கன்னு நீங்கள் யாரும் கேட்க மாட்டீங்கன்னா, அது உங்களுடைய ஒன் ஆஃப் தி லேப்ஸ், உங்களுடைய அனாலிசிஸ் ப்ராசஸில் ஒன் ஆஃப் தி லேப்ஸ். இது நீங்கள் கேட்டுக்கு, நான் இந்த இடத்த எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பலை. இந்த கம்பெனியோட புக் சைஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 320 ரூபா இருக்குது, 320 ரூபா இருக்குது. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இதே புக் சைஸ் என்ன இருந்தது பார்த்தீங்கன்னா 198 ரூபா இருந்தது. குறைஞ்சபட்சம் 2 மடங்காக இருந்ததுன்னா யூஆர் ஆன் ட்ராக். ஆனால் இதில் என்ன காட்டுது உங்களுக்கு, 200லேருந்து 300 ஆயிருக்கு. 50% தான் growth. நான் சொன்னேன்னா உங்களுக்கு டோட்டல் நெட்ஒர்த் வளர்ந்த மாதிரி காட்டும். ஆனால் அது ரைட் இஷ்யூ கொடுத்து நம்பர் ஆஃப் ஸ்டாக்கை இன்க்ரீஸ் பண்ணதுனால அவங்க நெட்ஒர்த் உண்மையிலே இன்க்ரீஸ் ஆச்சு. பட் பர் ஷேருக்கான நெட்ஒர்த் இன்க்ரீஸ் ஆகலையே. ஏன்னா சேல்ஸ் இல்லை. இப்போ நான் என்ன கேட்குறீங்க, 300 ரூபா இருக்கிற இந்த புக் வேல்யூ அடுத்த 4 வருஷத்துலையோ 5 வருஷத்துலையோ 600 ரூபாய் ஆகாதுன்னா தென் யூ ஆர் டூயிங் ரைட்டா தப்பா, யூ டிசைட்.
இங்கே பாருங்க, இவங்களோட கேஷ் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7,000 கோடி 6,000 கோடி இப்போ கேஷ் பேலன்ஸ் க்ளோசிங் பேலன்ஸ் இருக்குது. இந்த 7,000 6,000 கோடி ரூபாய் இருந்தால் தான் இவங்களால என்ன பண்ண முடியும்னா, பேங்க் இல்லையா, பேங்கிங் மாதிரியான விஷயங்களில் பணத்தை கொடுத்து தான் பணம் சம்பாதிக்க முடியும். மெஜாரிட்டி ஆஃப் த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா பணத்தை கொடுத்து தான் பணம் சம்பாதிக்க முடியும். அந்த ஏரியாவில் தான் இவங்க மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ லாஸ்ட் இயர் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன காட்டியிருக்காங்கன்னா மைனஸ் ஃப்ளோவில் காட்டிருக்காங்க. பட் அதெல்லாம் விட்டுருவோம், நம்ம அதை பற்றி பெருசாக யோசிக்க வேணாம். இந்த 13,000 சில்லற கோடி இருக்கு இல்லையா, அதில் ஒரு 10% டிஃபால்ட் ஆச்சுன்னா கூட இங்கே ஸ்ட்ரைட்டாக 1,500 1,300 கோடி கேஷ் ஃப்ளோ காட்டியா. பயம் எங்கேருந்து வருது? இங்கே வருது. வாங்க இன்னும் அடுத்தது போகலாம். இந்த புக் சைஸை நான் எப்போவுமே கால்குலேட் பண்ணுற மாதிரி எக்ஸலில் போட்டுக்கிறேன். 198 இப்போ 306 ஆச்சு. அப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸு புக் சைஸ் வந்து 306 இருக்கும்போது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குது? 250 ரூபா இருக்குது. ப்ரைஸ் பை புக் பார்த்தீங்கன்னா 0.8 இருக்குது. இப்போ நான் இதை ட்ராக் பண்ணுறேன். ட்ராக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ 2026 ஒருவேளை 330 ரூபா வரதுக்கு சான்ஸ் இருக்கான்னா, எஸ் இப்படி 320 ரூபா நீங்கள் பார்த்தீங்க. 334 நான் போட்டிருக்கேன், நான் அதிகமாக போட்டிருக்கேன். ஓகே, அப்படி ஒருவேளை இந்த ட்ராக் நான் பண்ணது தான் கரெக்டுன்னே வச்சுப்போமே, 2030 எவ்வளோ வரும்? 471 ரூபா. நான் இத்தனைக்கும் அதிகமாக போட்டிருக்கேன், நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு நீங்கள் கண்ணால் தான் பார்த்தீங்க, ஏப்ரல் மாதம் இட் வாஸ் ஒன்லி 320. நான் எவ்வளோ கொடுத்துருக்கிறேன்? 334 2026 வரும்னு நான் சும்மா ரொம்ப வருத்தப்படக்கூடாதுங்கிறதுக்காக இந்த ஆட் போட்டேன். அப்படி ஒரு வேளை இந்த 471 ரூபா புக் இருந்து ப்ரைஸ் பை புக் வந்து 0.8 இப்போ இருக்கிற மாதிரியே இருந்துச்சுன்னா அன்றைக்கி இந்த ஷேர் ப்ரைஸ் மேபி 400 ரூபா இருக்கலாம். ஓகேங்களா, 400 ரூபா இருக்கலாம். ஒருவேளை ப்ரைஸ் பை புக் 1.2 இருந்துச்சுன்னா இது 550 ரூபா போகும். ஆனால் இதெல்லாம் நடக்கணும்னா அந்த கண்டிஜென்சி லைபிலிட்டி இருக்கு இல்லையா, அது குறையணும், அது அடிக்குவேட்டாக வரணும், அது 8,000க்கு கீழே வரணும். அப்போ தான் என்ன பண்ண முடியும்னா இந்த கம்பெனி மேலே நமக்கு நம்பிக்கை உருவாகும். அது வரலன்னா நம்ம மாட்டிப்போம். ஏன்னா இது எந்த நேரத்தில் வேணால் வெடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. எல்லா கம்பெனிக்கும் கண்டிஜென்சி இருக்கானா இருக்குது. ஆனால் அது ஒரு லிமிட் இருக்கணும், அந்த லிமிட்டை தாண்டக்கூடாது. அந்த க்ரோத், அந்த கம்பெனியோட க்ரோத்தும் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். இங்கே எதுவுமே இல்லையே. ஸோ இதெல்லாம் வந்து கற்பனை தான், இது எதுவுமே உண்மை கிடையாது. நீங்கள் சந்தோஷப்படுவீங்க, இதெல்லாம் தான் உங்கள் கணக்குன்னா கற்பனை தான். ஆனால் இதுவே நடக்கல, நீங்கள் எதிர்பார்க்குற ஸ்பீடு வளரலாம் அப்படின்னா நீங்கள் வந்து வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை. ஒருவேளை ஃபியூச்சரில் 2030 கூட இதே ஸ்டாக் ப்ரைஸு 400 ரூபாயில் இருந்துச்சுன்னா அப்போ இன்றைக்கி எவ்வளோ இருக்குது? 250 ரூபா இருக்க ஷேர் ப்ரைஸ் 500 ரூபா வளரணும், குறைஞ்சது 2 டைம்ஸ் வரணும். ஆனால் 400 ரூபா தான் வருதுன்னு வச்சுக்கோங்க. உங்களுடைய ஸ்பீட் ஆஃப் க்ரோத் என்னாச்சு? அதையும் நீங்கள் முடிவு பண்ணிங்க. ஸோ இந்த கம்பெனியோடைய பெர்ஃபார்மன்ஸில் எனக்கு எந்த குறையும் இல்லை. பெர்ஃபார்மன்ஸ் நான் சொல்கிறது கிராஜுவலாக க்ரோ ஆவாங்களான்னா ஆவாங்க. ஆனால் இந்த இடத்துல இந்த ஸ்பீடு எனக்கு போதுமா வேணாமாங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அதுக்கு தான் நான் இவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இந்த கம்பெனி பற்றி எந்த நெகட்டிவாகவும் நான் பேசல. ஒரு சில எம்ப்ளாயிஸ் இப்போ எப்படி வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் ஒரு சில தப்பு பண்ணுறாங்கன்றத கவர்மெண்ட்டே தப்புன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி தான் இங்கேயும் ஒரு சில எம்ப்ளாயிஸ் இந்த மாதிரி அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் தப்பு பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு தான் நான் போன வீடியோ போட்டேன். இப்போவும் சொல்கிறேன், இந்த கம்பெனி நல்ல கம்பெனி தான். நாம தான் இதை வந்து தவறான ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்துக்கிட்டு வரோம். மல்டி பேக்கர் ஆகிடுவாங்க, அது ஆகிடுவாங்க. இவங்க கிராஜுவலான க்ரோத்தை தான் கொடுக்க முடியும். இவங்களால ஃபாஸ்ட் க்ரோத் கொடுக்க முடியாது. பிகாஸ் இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கார்பரேட் செக்மெண்ட்டில் அதிகமாக இருக்குது. எதிர்காலத்தில் எம்எஸ்எம்இ செக்மெண்ட்டுக்கு அவங்க வந்தாங்கன்னா, எஸ்எம்இ செக்மெண்ட்டுக்கு வந்தாங்கன்னா மேபி இப்போ இருக்கிற ROI 9லேருந்து 12ஆவோ 13ஆவோ வளர வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த நாள் நிச்சயமாக இவங்களும் ஒரு கரூர் விஷயா மாதிரி 8 டைம்ஸ் 10 டைம்ஸ்லாம் கூட மல்டி பேக்கராக மாறலாம் நெக்ஸ்ட் 5 இயரில். பட் இப்போதைக்கு அதுக்கான பாசிபிள் கொஸ்டின் மார்க் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொன்ன விஷயம் தாண்டி ஏதாவது உங்களுக்கு சொல்லணும்னு இருக்கும் அப்படின்னா கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக பின் பண்ணுறேன். அது நிறைய பேருக்கு பேசி சேரும் இல்லையா? ஸோ கம்யூனிட்டியில் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, தேவையான டீட்டெயில்ஸ் நான் கொடுத்துட்டேன். இப்போ இந்த வாரம் வெள்ளிக்கிழமை நமக்கு இண்டக்ஷன் இருக்குது. புதுசாக சேர்றவங்களுக்கு ஜாயின் பண்ணணும்னு விரும்புகிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பாருங்கள், வீடியோ இருக்கும், அந்த வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆனால் டைம் வேஸ்ட் பண்ணாருங்க. நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இல்லையா? எனிவே, நான் எப்பவுமே சொல்கிறது தான், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு பணம் கொடுத்து உதவி செய்கிறத விட என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸ் கொடுங்க. அவங்க வாழ்க்கையில் என்ன வருவாங்க, பெட்டராக வருவாங்க. ஓகே, அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.